முழுங்கிரு. வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டு குட்டி பாப்பா என்னத்தை வாயில் போட்டு முழுங்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சோத்து கத்தாழையை தான். இந்த சோத்து கத்தாழையை எப்படி சாப்பிட்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது குளிர்ச்சி தன்மையுடையதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சூட்டுனால அவதிப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. நீங்கள் மாத்திரை அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த கத்தாழையை நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இது நான் அனுபவபூர்வமாக வச்சிருக்கேன், அதனால தான் உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. நம்ம பாப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அம்மா நான் சாப்பிட்றேன்னு வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. எனக்கு ஹாப்பி தான். வெரி குட் ஷிவாத்வி, வெரி குட். நம்ம வீட்டில் இந்த 7 days ரோஸ் செடி பாருங்கள், நல்ல தளன்னு சூப்பராக பூத்து இருக்குது. இதுக்கு நம்ம உர தண்ணியும் உரமும் மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு அடியில் நம்ம சோற்றுக்கட்டாலையும் நட்டு வச்சுருக்கேன். இதை கிராமத்தில் தென்னை மரங்களுக்கு பயன்படுத்துவாங்க. தென்னை மரத்தை ஒட்டி அதோட வேர் பகுதி போகிற மாதிரி ஒரு 4 கத்தாழையை 4 பக்கமும் நட்டு வச்சுருவாங்க. ஏன்னா வெயில் காலத்துலேயும் அந்த கற்றாழைகள் ஈரத்தை உள்வாங்கி வச்சுருக்கோம். அதனால அந்த மரத்தை காஞ்சி போகாமல் காப்பாற்றும். நான் இதை ரோஸ் செடிக்கிட்டே வச்சுருக்கேங்க. இதுக்கு முன்னாடி புதினா கிட்டேயும் வச்சுருந்தேன். புதினா அவ்வளோ தளன்னு வெயில் காலத்துலேயும் நல்லா தாங்கி வளர்ந்தது. இந்த கத்தாழையை நம்ம நிறைய காஸ்மெட்டிக்ஸில் பார்த்துருக்கோம். அலோவேரா ஜெல், அலோவேரா ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், எதுலேயும் எல்லாத்துலேயும் அலோவேரா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தோலுக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, பெண்களோட கர்ப்பப்பைக்கு நல்லது. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குங்க, நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிருங்க. அதே மாதிரி கத்தாழையை எப்படி சாப்பிட்ணுங்கிறத இந்த வீடியோ பார்த்து அது போலவே ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல கற்றாழையை உடச்சி இது போல் வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுலேருந்து எல்லோ கலர் ஃப்ளூயிட் ஒன்று வரும், அது ஃபுல்லாக வெளியேற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். இதோட நம்ம சாப்பிடக்கூடாது, அதுக்காக தான். இது போல் உடச்சி நீங்கள் அந்த கற்றாழை மேலேயே வச்சுட்டிங்கனாவே அது ஃபுல்லாகவே வெளியேறிடும். நான் கற்றாழை மேலேயே வச்சுருக்கிறத நான் அதுக்கப்புறமா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அந்த எல்லோ கலர் ஃப்ளூயிட் பட்ட இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருகுனாப்பில் போகும். அது நான் பல தடவை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 hour கழித்து இதை எடுத்து காட்டுறேன். எல்லாமே முழுமையாக வெளியேறிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். முதல்ல இந்த பகுதியை நம்ம அறுத்து எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சைடில் முட்கள் இருக்குங்க. அதனால எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க. உள்ளே இருக்க சோறு தான் நமக்கு முக்கியம். இதை பார்க்கும்போது என் பொண்ணு ஜெல்லின்னு நினச்சிக்கிட்டா. அவள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. நான் அப்படியே சாப்பிட்றேன்னா அப்படியே சாப்பிடக்கூடாது சாமி, அம்மா கொடுக்குறேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், எல்லாத்தையும் நீக்கிடலாம். நீங்கள் இதை அதிகமாக எடுக்கக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். ஒரு மாத்திரை அளவுக்கு கொஞ்சமாக எடுத்திங்கனாவே போதும். இதை நீங்கள் தொடர்ந்தும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கோங்க. அதாவது வெள்ளைப்படுதல் பிரச்சனை, சூடு பிரச்சனை இது போல் இருந்ததுன்னா. இல்லைன்னா வாரத்துக்கு 2 முறை காலையில் சாப்பிடுங்க. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பீசஸாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துடணுங்க. அதோடைய கசப்பு தன்மை, அந்த வாசம் எல்லாமே சுத்தமாக போயிடும். நம்ம கத்தாழை தான் சாப்பிட்றோமான்னு நமக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு அந்த கற்றாழை மாறிடும். நான் இதை தொடர்ந்து 1 மாதம் எடுத்தேன். என் உடம்புல நிறைய சேஞ்சஸ் வந்தது. அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஏபிசி ஜூஸ்லாம் குடிச்சிட்ருக்கோம். இந்த கற்றாழையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி எல்லாமே இருக்குது. இது போல் நல்ல தண்ணியில் ஒரு 2-3 டைம் கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி பீசஸை அப்படியே வாயில் போட்டு முழுங்கிருங்க. இல்லைன்னா நீங்கள் மோரில் போட்டு ஷேக் மாதிரி நல்லா அடிச்சும் குடிக்கலாம். இதை நான் சிட்டியில் பார்த்துருக்கேன். மோரில் இந்த கத்தாழையை போட்டு அடித்து விற்கிறாங்க. கற்றாழையை டன்னாக வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்காங்க. உங்கள் வீட்டு பகுதியில் கிடைக்குதுன்னா மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்மளோட பாடி காலையில் முழிச்சிருந்து நைட்டு தூங்குறது தான் நம்மளுடைய உடம்போட மெக்கானிசம். அது இல்லாமல் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, டிரைவ் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் அந்த சூடான இடத்துல நின்று வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இது அனுபவபூர்வமாக அனுபவிச்சதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என் பொண்ணு இதை டப்புன்னு சாப்பிட்டுட்டா. இனி வாரத்தில் 2 நாள் அவளுக்கு கொடுக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல இன்ஃபர்மேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க. தொடர்ந்து நல்ல வீடியோஸ் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.